நேற்று இது தொடர்பான தகவல் வந்தவுடனே பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எங்களோட தலைவர்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2014 நாங்கள் தமிழகத்திலே ஒரு கூட்டணி அமைத்த போது எவ்வாறு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார் என்பதை தனிப்பட்ட முறையிலேயும் எனக்கு தெரியும். அவருடைய நோக்கம் என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சியாக இருந்தது. 2014 பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவாக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு பிரச்சாரம் செய்தார், அவருடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் மிகுந்த உயர்வானதாக நாட்டினுடைய நலனை வைத்திருந்தது. ஆனால் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று இந்த முடிவு எடுத்திருப்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமா பார்க்கிறோம். தமிழகத்தினுடைய நலன் கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வாறு சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்த பின்பும் கூட பல்வேறு கூட்டங்களில் அதை பற்றி எல்லாம் பேசிய பிறகு கூட திமுக கூட்டணியில் அவர் இணைந்திருக்கிறார் என்பது நிச்சயமாக தமிழகத்தினுடைய நலனை அவர் சிந்திக்கவில்லையோ என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் திமுக கூட்டணி என்பது இன்று மக்களை போதைக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. தமிழகத்தினுடைய பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணியில் எதற்காக அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. நிச்சயமாக அந்த வெல்ல முடியாத வெல்ல போகாத ஒரு கூட்டணிக்கு எதற்காக அவர் சென்றாரோ நிச்சயமாக அது அவர்களுக்கு பலனளிக்க போவதில்லை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி இதோ ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் அத்தனை அரசியல் கட்சிகளும் கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த மக்கள் அரசினுடைய தவறுகளையும் அவர்களுடைய தோல்விகளையும் ஒவ்வொரு இடத்திற்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆக வெற்றிக்கான கூட்டணி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி.